அவன் புதிய மாணவன், கிராமப்புறத்துலேருந்து வந்தவன். அவன் இப்போ தான் முதல்ல பொட்டி வாங்கியிருப்பாங்க. அப்போ தான் அவனுக்கு எக்ஸ்ட்ரா 2 பேண்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த பெட்டியை அந்த பெட்டியை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அந்த குடும்பத்துக்கே முதல்ல பொட்டி வாங்கியிருக்கான் அந்த பையன்னு. ஏன்னா அவன் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. அவனை வழி இப்போ குடும்பமே வரும் செக்கானூரிலிருந்து மதுரைக்கு வந்து அவங்க அப்பதான் நிற்பா. இவன் அப்பத்தாவெல்லாம் வெளியே வெட்டிடுவான். ஏன்னா தண்டட்டி வளர்த்த கிளவியை உள்ளே கூட்டு போனால் அமெரிக்காவில் சிரிப்பாங்களேன்ட்டு அப்பாவை வெட்ட முடியாது. அந்த அப்பா வந்து வேட்டியை இறக்கமாக கட்டி ஒரு அழுக்கு வேட்டியோட உள்ள வரையும் வருவார். உள்ளே வரும்போது அவன் முதல்ல அப்பாவை நிப்போப்பாம்மா. ஏன்னா அந்த அப்பாவை பார்த்துக்கூடாது, அழுக்கு அப்பாவை. இந்த கல்லூரி இது அமெரிக்கன் கல்லூரி அப்படின்னு நினச்சி வெளியேற்றுவான். கல்லூரி ஒன்றுமே காட்டிக்காது. வாங்க அவனை கூட்டு சேர்த்துக்கிட்டோம். அந்த 3ஆவது வருஷம் அந்த பையனேமா பண்ணுவான், எந்த அப்பத்தாவை வாசல் நிப்பாட்டினா அந்த அப்பத்தாவை ஏமா ஆர்எக்ஸ் சென்டரில் உட்கார வச்சு காலேஜுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பான். விறுன்னு என் ப்ரொஃபஸர் சொல்லுவார், இந்த கல்லூரியை வெற்றி எதிரிமாடா, எந்த அப்பத்தாவை முதல் வருஷம் வெளியே நிப்பாட்டினானோ அந்த அப்பத்தாவை பிள்ளைகளை உட்கார வச்சு ஓட்டினான் பாரு, இதுதான் அந்த கல்லூரியை வெற்றியும் பாரு. அவன் எங்கள் அப்பத்தா அவள் படிக்கலை, அதனால என்ன நான் தான் படிச்சிட்டேன்ல, நான் பட்டதாரி ஆகிட்டேன்ல, நான் பார்த்துக்கலாம் குடும்பத்தங்கிற நம்பிக்கை வழங்குது பாரு, அதான்டா முக்கியம் பாரு கல்லூரிக்கு. அப்படி எல்லாரையும் வச்சு காலையில் எல்லாரையும் கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணி மத்தியானம் சாப்பிட்டு அவங்களே அனுப்பிச்சிடணும். அனுப்பிச்சிட்டா எந்த மெயின் ஹாலில் உட்காந்துருந்தோமோ ஃபஸ்ட் இயரில் அந்த மெயின் ஹாலுக்கு கீழே இதே போல் ஒரு இடத்துல ஒரு ஹை டீன்னு ஒன்று நடக்கும். மாணவர்கள் எல்லோரும் இளம் வண்ணத்தில் சட்டை, உங்கள் முதல்வர் சொன்ன இடத்துக்கு வர்றேன், எங்கள் கல்லூரியில் பழக்கம் உண்டு. கடைசி நாள் அன்னைக்கு உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் கலர் சட்டை போட்டுலாம் வரக்கூடாது. உங்கள் அப்போ தான் நீ கூப்பிட்டு வர்றது வேறு, ஆனால் ட்ரெஸ் கோடோடு இருக்கணும். நீ மத்தியானத்துக்கு மேலே என்ன ட்ரெஸ் கோட்னா பசங்க பூரா லைட் கலர் பேஸ்டல் கலர் ஷர்ட்டு அதான் போடணும், டார்க் பேண்ட்ஸு. பொண்ணுங்க எல்லாம் டார்க் ப்ளவுஸ் லைட் கலர் சாரீ இதுதான் கட்டணும். கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு நாள் சாரீ கட்டி ஆகணும் பொண்ணுங்க பூரா. பசங்க பூரா இதான் ட்ரெஸ் போடணும். இப்போ கிட்டத்தட்ட இப்படி உட்காந்து மறுபடியும் அதே 1500 பேர் நீங்கள் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு இடம் பூரா உட்காந்துருப்பான். பேராசிரியர்கள் எல்லோரும் வருவாங்க. பையனுடைய தட்டில் நின்று சாப்பிடுவாங்க. இவன் பேராசிரியர் ஊட்டுவான், கேட்க டீ கொடுப்பாங்க, கலகலவு பேசுவாங்க. எல்லாம் நடக்கும். ஒரு மணி நேரம் முடிஞ்ச உடனே முதல் நாளில் எப்படி சாலமன் பாப்பையா அவர்கள் அவருடைய மாணவர்களை கூட்டிக்கிட்டு துறை மாணவர்களை கூட்டிகிட்டு மேலே இறங்கினாரோ அதை போல் இப்போ மேலே ஏறுவார் மெயின் ஹாலுக்கு. அடுத்து சாமுவல் லாரன்ஸ் எங்களை இங்கிலீஷ் பாடம் பூரா கூட்டிக்கிட்டு மேலே ஏறுவார். இப்படியே போனால் முதல் நாள் 2ஆம் வரிசையில் 15வது நாற்காலி கருப்பள்ளியப்பன் ஒட்டியிருந்தது போலவே இப்போ ஒரு மாலை நேரத்தில் அதே மெயின் ஹாலில் கருப்பள்ளியப்பன் 89 ENG 15 எழுதி ஒரு நாற்காலி அதே இடத்துல கொஞ்சம் நாற்காலி. நான் அந்த கல்லூரிக்குள்ளே எங்கே துவங்கினோ அந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க. ஒரு கடைசியில் எல்லோரும் உட்காருவோம். எல்லார் கையில் ஒரு மெழுகுவத்தி கொடுப்பாங்க. எல்லார் கையிலும் மெழுகுவத்தி கொடுப்பாங்க. ஹெச்ஓடி வந்து சைடில் உட்காருவார். அது ஒரு சிவப்பு கலர் பில்டிங்கு. ஒரு சாயந்தரம் ஒரு 5-5:30 மணி மேடையில் பிரின்ஸ்பாலும் இந்த ஹெச்ஓடி புறம் உட்காருவாங்க. உட்கார்ந்தோன்னா ஒரு குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கு ஏற்றுவாங்க. ஏற்றணுன்னா ஒரு ஆர்கனில் ஒரு ப்ரேயர் சாங் மாதிரி ஒரு சின்ன பாட்டு பாடுவாங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லி முடித்தோடனே பிரின்ஸ்பால் மேடைக்கு வந்து பாட மாட்டாங்க. முதல்ல பிரின்ஸ்பால் மேடைக்கு வந்து நீங்கள் எல்லாம் 3 வருஷம் முன்னாடி படிக்க வந்தீங்க, இங்கே வந்து உங்களுக்கு காதல் இருந்திருக்கும், துரோகம் இருந்திருக்கும், வலி இருந்திருக்கும், இதெல்லாம் இருந்திருக்கும். இன்றைக்கி முடித்து வெளியே போக போகிறீங்க. இந்த கல்லூரியை விட்டு வெளியே போகிற நாள் தான் இந்த உலகத்தில் நீங்கள் கால் எடுத்து வைக்கிற முதல் நாள். இதுவரையும் உங்களை பார்த்துக்க பெற்றோர்கள் இருந்தாங்க, பணம் கட்ட பாடம் சொல்லி கொடுக்க நாங்கள் இருந்தோம். இன்றைக்கி ராத்திரி போய் இந்த கேம்பஸுக்கு வெளியே மிதிக்கிற காலடி இருக்குல்ல, அதுதான் உலகத்தில் எடுத்து வைக்கிற முதல் காலடி. இந்த உலகம் உன்னை ஏமாற்றும், துன்புறுத்தும், துரோகம் பண்ணும், அவமானப்படுத்தும். ஆனால் அது எல்லாவற்றையும் வென்று மீண்டும் இந்த கல்லூரிக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக நீ வர்ற நாள் தான் இந்த கல்லூரி அகமகிழ்ந்து இருக்க போகிற நாள்னு சொல்லி முடிப்பார். முடிச்சுட்டு அந்த குத்துவிளக்கில் வந்து ஒரு கேண்டில் ஏற்றுவார். அந்த மேடையில் இருந்த ஹெச்ஓடி எல்லாம் பிரின்ஸ்பால் இருந்து ஒருத்தராக 10 வச்சு கீழே இறங்கி வருவாங்க. இறங்கி வந்து எங்கள் வரிசையில் ஒரு ஹெச்ஓடி உட்காந்துருப்பார், ஒரு டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் உட்காந்துருப்பார். அவருக்கு 10 வைப்பாங்க. இப்படி ஒருவருக்கு ஒருவர் பக்கத்தில் 10 வைக்கிறது இல்லை. நான் என் கேண்டில் எடுத்து என் பக்கத்தில் 16க்கு 10 வைப்பேன், 16 17க்கு. அப்படி 10 வச்சு முடிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த 1000 பேர் 10 வச்சு முடியும் 10 நிமிஷம் ஆகும். எந்த வருஷம் பூரா மெழுகுவத்தியோடு வந்திருப்பாங்க. இந்த 10 வச்சு கையில் மெழுகுவத்தி வச்சிருக்கும் போது தான் தெரியும்
வெளியே இருட்டிருச்சுன்னு. இது வந்து 6:45 மணிக்கு நடக்கும், சரியா 6:30 6:45 நடக்கும். 6:45 நடந்தால் அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் அந்த சிவப்பு கலரில் இருக்க ஒரு 140 வருஷத்து கட்டடம் தகன்னு பொன்னிறமாக மின்னும். அப்படியே நேர்மாணல் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா சமூகத்தை பற்றி கவலைப்படணும். நான் படித்தேன், நான் நல்லா வந்தேன், நான் சம்பாதிச்சேன், ஊரில் போய் வீடு கட்டிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன் இல்லையா? அதற்கப்புறம் பிறரை பற்றி சமூகத்தை பற்றி அக்கறை இருக்கணும். நான் அதனால் எப்பொழுதுமே கல்லூரி மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், 1ஆம் ஆண்டு சேர்ந்துருக்கீங்க, 19 வயசு, உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் கல்லூரி நேரம் வந்து ஒரு 6 மணி நேரமாக இருக்கும். 6 மணி நேரம் போக மிச்சம் உங்களுக்கு அவ்வளவு நேரம் இருக்குது. தயவு செஞ்சு எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் சிரமம் இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருங்க. ஏதாவது ஒரு 3 மணி நேரம் வேலை, 4 மணி நேரம் வேலை, 6 மணி நேரம் வேலை, அதுக்கு மாதம் 1000 ரூபா சம்பளம், 2000 ரூபா சம்பளம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் ஒரு வேலைக்கு போங்க. இவ்வளவு நேரம் வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்? இவ்வளோலாம் படிக்க வேண்டியது இல்லை. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் சேர்ந்து பிள்ளைய படித்தா போதும், நல்லா வந்தால் போதும், நான் பார்த்துக்கிறேன், சம்பாதிக்கிறேன்னு சொல்லுங்கள். அப்பாட்ட சொல்லுங்கள், இல்லைப்பா நான் சும்மா போயிட்டு வரேன்னு சொல்லுங்கள். போய் 2000 ரூபாய் வெளியே போய் சம்பாதிச்சா மட்டும்தான் நம்ம அப்பா எவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதிக்கிறாங்கிற அருமை தெரியும். அதுக்கு நீங்கள் சொந்தமாக சம்பாதிச்சு கையில் நோட்டை எண்ணிங்கன்னா தான் மனது தெரியும். டிஜிட்டல் இந்தியா உங்களுக்கு உதவாது. நீங்கள் டிஜிட்டல் மணி உதவாது. நீங்கள் கூகுள் பேயில் போட்டு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உதவாது. நீங்கள் கையில் நோட்டை 10 ரூபாயா என்ன தான் தெரியும். ஒவ்வொரு 10 ரூபாயில எவ்வளவு வேர்வையும் ரத்தமும் அழுக்கும் ஒட்டியிருக்குன்னா நோட்டை என்னன்னா மட்டும் தான் தெரியும். அது அப்போ நோட்டை என்னணும். உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. அந்த நேரம் வேலைக்கு போகலைன்னா என்ன செய்வீங்கன்னா ஃபோன்லேயே போயிடும் பொழுது. ஃபோனில் போகிற மாதிரி ஒரு அபத்த பொழுது வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் அப்பா அம்மா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, புள்ள பாடம் படிக்குது போல இருக்குன்னு. இப்போ ஒரு கெட்ட பழக்கம் ஏற்படுத்தியிருக்காங்க எல்லாரும், ஃபோனில் புள்ள படிக்குதுன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் படிக்க மாட்டீங்க, ஃபோனில் போயிடும் பொழுது. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை விட்டு தொலைபேசி வந்து தொலைபேசியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ அதற்கான நேரம் நம்மளை என்கேஜ் பண்ணிக்கிறது. பாடம் தவிர படிங்க, இலக்கியம் படிங்க, சமூகம் படிங்க, அரசியல் படிங்க. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். எதுலையும் ஈடுபடாதீங்க. கவிதை எழுதுறேன்னு கிளம்பிடாதீங்க. இருக்க கவிஞர்கள் போதும், ஆனால் கவிதை படிங்க. அரசியலில் இறங்க வேண்டாம், ஆனால் அரசியலை படிங்க. இந்த பேப்பர் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுவதற்காக முன்னாடி அந்த மொழியோடு உங்களுக்கு புழக்கம் ஏற்பட வேண்டியது இருக்குது, வொக்காபுலரி இருக்க வேண்டியது இருக்குது, வார்த்தையை தேட வேண்டியது இருக்குல்ல. ஒருத்தனை சந்தேகப்படுறோம், அதை டவுட்டட்னு சொல்லணுமா அல்லது ஐ ஃபீலிங் சம்திங் ஃபிஷ்ஷின்னு சொல்லணுமா? ரெண்டுக்கும் டவுட்டு தான் அர்த்தம் இல்லையா? ஆனால் எந்த இடத்துல ஃபிஷ்ஷி வரணும், எந்த இடத்துல டவுட்ஃபுல் வரணும் அப்படின்னு குழப்பம் வருது இல்லையா? அப்போ அந்த மொழியோடு ஒரு புழக்கம் ஏற்பட வேண்டியிருக்கு. மொழியோட புழக்கம் ஏற்பட வேண்டியிருக்குன்னா அந்த மொழியை வாசிக்க வேண்டியது இருக்குது. வாசித்தா மட்டும்தான் உங்களுக்கு வார்த்தை தெரியும். அதனால தினசரி தயவு செஞ்சு 3 ரூபா கொடுத்து ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வாங்கிருங்க. வீட்டில் இங்கிலீஷ் பேப்பரை வாங்கி படிக்க வராது, சரியா? ஆனால் அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு செய்தி இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பற்றி செய்தி இருக்கும் இல்லையா? பொதுவாக இளைஞர்கள் பேச்சு கேட்பதில்லை, யார் பேசாலும் கேட்கறது சொல்கிறாங்க. நான் அதை நம்பவே மாட்டேன். இளைஞர்கள் கேட்குறான், அவனுக்கு புரிகிற மாதிரி நம்ம பேச மாட்டேங்கிறது தான் சிக்கலை ஒழிய அவன் கேட்க மாட்டேங்கிறாங்கிற சிக்கலே கிடையாது. அவனுக்கு புரிகிற மாதிரி பேச மாட்டேங்கிறோம். நம்ம எந்த மொழியும் படிக்காமல் அதில் நீங்கள் சிறந்த ஆள் ஆகவே முடியாது. படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சொற்களோடு புழக்கம் ஏற்பட்டு சொற்கள் தெரிஞ்சிடும். சொற்கள் தெரிஞ்சிட்டா பேசுவதில் தயக்கம் இருக்காது, பேச ஆரம்பிச்சிடுவீங்க. பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்கள் அதை எழுத ஆரம்பிச்சிடுவீங்க. நம்ம எல்லா மொழியும் அந்த வரிசையில் தான் வர முடியும். ஒன்றை படிக்கணும், படிப்பதன் விளைவாக பேசணும், பேசுனா பேச்சு எளிதானா அப்புறம் எழுத்து வரும், அல்லது முதல்ல எழுத்து வரும் அப்புறம் பேச்சு வரும். ஏதோ ஒன்று வரும். நீங்கள் படிச்சிங்கன்னா அது வெளியே தள்ளி ஆகணும்ல. அப்போ அந்த ஆங்கிலத்தை தெரிந்து கொள்வது போல் சமூகத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு செய்தித்தாள் முக்கியம். நான் ஃபோனில் தான் எல்லாத்தையும் படிக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஃபோனில் படிக்கவே மாட்டீங்க. அது பெரிய உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற பொய். ஃபோனில் என்ன படிப்பீங்க? தகவலுடைய தலைப்பு படிப்பீங்க. ஒரு யூடியூப் வருதுன்னா அந்த யூடியூபுக்கு ஒரு தலைப்பு போடுவான், அந்த தலைப்பு தான் உள்ள இருக்க செய்தின்னு நினச்சிக்குவீங்க. அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ரைட்டில் 4 பாப்பப் வந்துடும். அந்த 4 பாப்பப் நடிகை பற்றி வந்துச்சுன்னா 20 வயசில் இயல்பாக அதைத்தான் போய் தொடுவோம். அடுத்து அதை தொட்டுருவோம்ல, அது என்னென்னு பார்த்துருவோம்னு. அதை தொட்டோன்னே ஃபோனுக்குள்ளே இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன புரிஞ்சுக்கும்னா, ஆகா பழனியப்பனுக்கு சமந்தாவை பற்றி செய்தி தான் பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு அடுத்த உடனே நயன்தாராவை பற்றி செய்தியை மேலே தள்ளும். இதை பாருன்னு. படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அச்சில் காகிதத்தில் வச்சு படிங்க. ஏன் காலகாலமாக இங்கே எல்லாரையும் படின்னு சொல்லியிருக்காங்க? நம்ம எல்லாரும்
எல்லாத்தையும் பழகுறோம், நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம பழகுறோம். சரியா? சைக்கிள் ஓட்ட பழகுறோம், நீச்சல் அடிக்க பழகுறோம், நடக்க பழகணும், சாப்பிட பழகணும், எல்லாத்தையும் பழகுறோம். சிந்திக்க பழகணுமா? சிந்திக்க எப்படிங்க பழகுறது? சைக்கிளோட பழக தெரியுது, காரோட பழகுறதுனா தெரியுது, இந்த இருக்குது அங்கே இருக்குது போனால் ரெல்போ ஒரு கார் நிற்க பழகிடலாம், நீச்சல் அடிக்கலாம், ஸ்விம்மிங் பூல் போயெல்லாம் பழகிடலாம். சிந்திக்கிறது எப்படி பழகுறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் இங்கே காலகாலமாக நம்மை விட மூத்தவர்கள் எல்லோரும் திரும்ப திரும்ப படிங்கன்னு. ஏன்னா படிப்பினுடைய பை ப்ராடக்ட் என்பது சிந்தனை. நீங்கள் படிச்சிங்கன்னா சிந்திச்சே ஆகணும். எப்படி சிந்திப்பீங்க? ஒன்று படிக்கும்போது ஏன் அச்சில் படிக்கணும்னா, அச்சில் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு யோசனை வரும், யோசனை வர்றதுல நிப்பாட்டுவீங்க, நிப்பாட்டிட்டு அப்படியா ஏன் அப்படின்னு. இலக்கியத்தை படிக்கும் பொழுது ஒரு அச்சில் படிச்சிங்கன்னா நிப்பாட்டி அதை தொடர்பாக சிந்திப்பீங்க. வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ், மென் அண்ட் விமன் ஆர் பிளேயர்ஸ்ன்னு ஷேக்ஸ்பியர் சொல்லும் பொழுது எனக்கு டக்குன்னு பிடிக்குது. உலகமே ஒரு நாடக மேடை, இங்கே ஆணும் பெண்ணும் நடிகர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், கரெக்டு தான். எங்கிட்ட ஒரு பட்டுச்சீலை வாங்கணும்னா என் பொண்டாட்டி என்ன நெம் நடிக்கிறாங்கிட்ட எவ்வளோ ஆதரவாக பக்கத்தில் உட்காந்து கூடுதலாக 2 இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்கிறா. ஏன்னா புருஷனுக்கு பக்கத்தில் உட்காந்து 45 வயசுக்கு மேலே பொண்டாட்டி ரொம்ப அன்பாக சாப்பாடு போட்டான்னா புருஷனுக்கு மனசுக்குள்ளே கிதக்குங்க. என்ன பில்லை போட போகிறான்னு தெரியல, இந்த பையலுக்கு ஏதோ வேணும், அப்போ என்ன இப்போ மகனுக்கு ஏதோ வேணும் போலுக்கு அதுக்காக வந்து உட்காந்துருக்கா பக்கத்துலன்னு. அப்போ அவர் ஷேக்ஸ்பியரை படிக்கும்போது உலகமே நாடக மேடை, ஞானும் பெண்ணும் நடிகர்களே அப்படி சொன்ன உடனே ஷேக்ஸ்பியர் எவ்வளோ பெரிய அறிவாளி இல்லை, எப்படி சிந்திச்சிருக்கான்ல அப்படி தோணுது. இலக்கியம் என்பது என்ன? எனக்கு தோணுச்சு, சொல்ல தெரியல, ஒருத்தன் சொல்லியிருக்கான், அதுதான் இலக்கியம். ஒருத்தன் எழுதியிருக்கான், ஒருத்தன் பேசுகிறான், எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. நமக்கு தெரியாத புதுசாக ஒருத்தன் சொன்னான்னா அதுக்கு பேர் சயின்ஸு, அவன் ஆராய்ச்சியாளன். இலக்கியம் என்பது எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும், நான் உணர்ந்ததை சொல்லணும், எனக்கு சொல்ல தெரியல சொல்லணும், என்னை விட அழகாக சொல்லணும். எனக்கு காதல் தெரியும், குடும்பம் தெரியும், அயோக்கியத்தனம் தெரியும், குற்றம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அது ஒருத்தன் அழகுற சொல்கிறான், அழகுற சொல்லும் பொழுது அது இலக்கியமாயிருது. இன்றைக்கும் அப்துல் ரஹ்மான் வந்து சிலப்பதிகாரத்தை பற்றி எழுதின வரி இருக்கு இல்லையா, அது ஏன் அவ்வளோ பிடிக்குது, அவ்வளோ அழகில் இருக்குது? ஏன்னா அது கவிதையாக இருக்கான காரணம். கண்ணகி வந்து தன்னுடைய கழுத்து நகை இழந்த கதையை சொல்லும்போது, பால் நகையால் வெண்முத்து பல் நகையால் தன் வாய் நகையால் தன் கால் நகையால் கழுத்து நகை இழந்த கதையும் பாரு. கால் நகை எது? சிலம்பு. சிலம்பால் கழுத்து நகை தாலியை போச்சு. பால் நகையால் அவ்வளோ அழகான சிரிப்பு சிரிக்கிறவ. வெண்முத்து பல் நகையால் தன் கால் நகையால் கழுத்து நகை இழந்த கதை மாதிரி. எனக்கு சிலப்பதிகாரம் தெரியும், கண்ணகி எப்படி தாலி போச்சுன்னு தெரியும், புருஷன் எப்படி செத்து போனான்னு தெரியும், சிலம்பால தான் செத்து போன்னு தெரியும். ஆனால் ஒரு கவிஞன் வந்து கால் நகையால் கழுத்து நகை இழந்த கதைன்னு சொல்லுவது ரொம்ப பிடிக்குது. அப்போ இதை போல விஷயங்களை தேடி படிப்பது என்பது இந்த சமூகத்தை பற்றி அக்கறை உருவாக்கும். அதுக்கு சொல்லுவேன், நீங்கள் தயவுசெய்து இந்த பாடத்தை படிச்சிருங்க, வேலைக்கு போங்க. எண்ட் ஆஃப் த டே கடைசியில் இந்த சமூகத்திற்கு நாம் பயனுள்ளவனாக இருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். நான் சம்பாதித்ததை யாருக்காக செலவழித்தேன் அப்படின்னு. நம்ம எப்போ தெரியுமா ரொம்ப மேன்மையானவனாகிறோம்? நாம் அறியாத, நமக்கு அறிமுகம் இல்லாத எவரோ ஒருவருக்கு ஓடி சென்று உதவும் இடத்தை நீங்கள் அறையும் போது மிகச்சிறந்த மேன்மையான மனிதர்கள் ஆகிறீங்க. அதுவரை நமக்கு தெரிஞ்சவனுக்கு உதவுறோம், பக்கத்து வீட்டில் இருக்கவனுக்கு உதவுறோம், நெய்பருக்கு உதவுறோம். ஆனால் எங்கேயோ யாரோ ஒருத்தன் வலியால் இருக்கும் பொழுது அவன் கண்ணீர் துடைப்பதற்கு உங்கள் கரம் நீண்டா இந்த கல்வி அதை விட சிறந்த காரியத்தை உங்களுக்கு செய்யவே முடியாது. இந்த கல்வி செய்ய வேண்டிய காரியம் அதுதான். இதெல்லாம் விட ஒரு சிறப்பு இருக்குது. என் கல்லூரி எனக்கு அது சிறப்பாக சொல்லி கொடுத்துச்சு. நான் போகிற கல்லூரிக்கெல்லாம் சொல்கிறேன். இதை போல் ஃப்ரெஷர்ஸ் டேயில் ஃபஸ்ட் டே நான் உட்காந்துருந்த பொழுது கல்லூரிக்குள்ளே போய் வாசலில் 2 சீனியர்ஸ் இருப்பாங்க. கருப்பள்ளி எப்படின்னு சொன்னோன்னே என்னை கூப்பிட்டு போய், இது வந்து மாடியில் இருக்கும், மெயின் ஹாலில் இருக்கும் எங்களுடைய காலேஜில். இதே போல் 1200 பேர் 1500 பேர் இருப்பாங்க. கொண்டு போய் முதல் வருஷம் வந்து பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், 2வது வருஷம் பிஏ இங்கிலீஷ், 2வது வரிசையில் என்னுடைய ரோல் நம்பர் 15. அந்த 15க்கு போனால் கருப்பள்ளி எழுதி பேர் ஒட்டியிருக்கோம் சேரில். எனக்கு முதல்ல என் பேர் எழுதி எனக்கு ஒரு சேர் வச்சுருந்தது என்னுடைய கல்லூரி தான் வச்சுருந்துச்சு. அது வரைக்கும் எல்லா இடத்துலையும் நான் ஓடி போய் தான் பிடிச்சிருக்கேன் சேரு. ரயில்வே ஸ்டேஷனில், ரேஷன் கடையில், தியேட்டரில், எல்லா இடத்துலையும் ஓடி போய் தான் பிடிச்சிருக்கேன். நீ போய் உன்னுடைய நாற்காலியை தேடி அடைய வேண்டாம், உனக்கான ஒரு நாற்காலி நிரந்தரமாக இருக்குதுன்னு என்னுடைய 1ஆம் ஆண்டில் என் கல்லூரி கருப்பள்ளி எழுதி ஒரு சேர் வச்சுருந்துச்சு. எனக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு ஃபஸ்ட் டேவே. இந்த காலேஜ் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டோம்டான்னு உட்காந்துருந்தோம். மேடையில் பிரின்ஸ்பால் வந்தார். பிரின்ஸ்பாலோட கூட இப்போ உங்களுடைய பேராசிரியர்கள்லாம் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது போல் மேடையில் ஏற்றி எல்லா பேராசிரியரையும் வரிசையை அறிமுகப்படுத்தி எல்லா ஹெச்ஓடியும் மேடை உட்காடுறாங்க. இப்போ நான் கீழே ஹெச்ஓடியை பார்க்குறோம். எல்லோரும் பார்த்து முடித்தோடனே வழக்கம் போல் பிரின்ஸ்பால் வந்து ஒரு வெல்கம் ஸ்பீச்சு, உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக வரணும் எல்லாம் பேசி முடிச்சுட்டு
இங்கேருந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இப்போ சாலமன் பாப்பை இறங்கி போய் அந்த முதல் வருஷ மாணவர்களை கூட்டிக்கிட்டு அவருடைய துறைக்கு போகிறார். அடுத்து என்னுடைய பேராசிரியர் சாமுவல் லாரன்ஸ் அவர் இறங்கி வந்து எங்களை கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கடுத்து மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அவருக்கு இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போகிறாங்க. எல்லோரும் அவரோட டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு போய் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லி பாடம் நடக்குது. கல்லூரி இயல்பாகுது. முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு முடியுது. இதை முதலாம் ஆண்டு நடக்கும் பொழுது ஃபஸ்ட் டே ஃப்ரெஷர்ஸ் டே நடக்கிற அன்றைக்கி எங்கள் கல்லூரியில் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. ஒன்லி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க கேம்பஸில். நான் வந்து இதெல்லாம் பழக்கப்படுத்த முடியுமா எல்லாரும் தெரியல, புண்ணுவானவரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். போகிற கல்லூரியிலலாம் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஒரு புதன்கிழமை தான் ஆரம்பிக்கும் கல்லூரி. புதன், வியாழன், வெள்ளி 3 நாளும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மட்டும்தான் வளாகத்துக்குள்ளே இருப்பாங்க. அந்த வளாகத்துக்குள்ளே வேறு யாருமே இருக்க மாட்டாங்க மாணவர்களே. 3 நாளில் எனக்கு எல்லா இடம் பழகிரும். எனக்கு எங்கே வந்து டாய்லெட் இருக்குன்னு தெரிஞ்சிடும், எங்கே மெஸ் இருக்குது தெரிஞ்சிடும், எங்கே கேன்டீன் தெரிஞ்சிடும், எல்லாமே தெரிஞ்சிடும் எனக்கு அந்த கல்லூரிக்குள்ளே. தெரிஞ்சு அடுத்த வாரம் திங்கக்கிழமை நான் போகும்போது என்னுடைய சீனியர்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஆண்டு சீனியராக நான் தான் இருப்பேன். ஏன்னா நான் 3 நாள் முன்னாடி இருந்தேன்ல கல்லூரிக்கு. நான் 3 நாள் முன்னாடி இருந்தேன். நான் அவனை பூரா கீழே பார்ப்பேன், என்ன வேலை லேட்டாக வர்றாங்க காலேஜுக்கு அப்படின்னு. எனக்கு என் கிளாஸ் தெரிஞ்சிடும், எதுக்குமே பிறர் உதவி வேண்டாம். அப்படி இருந்து இயல்பாயிரும். 3ஆவது வருஷம் படித்து முடிக்கும் பொழுது அந்த 3ஆவது வருஷத்துடைய கடைசி நாள் அன்னைக்கு முதலாம் ஆண்டு மாணவர்கள் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் இருக்க மாட்டாங்க உள்ள. நான் கடைசி வருஷம் மாணவன், நான் மட்டும்தான் இருப்பேன். எல்லாரையும் அனுப்பிச்சிடுவாங்க. அன்னைக்கு என் கல்லூரி சுதந்திரத்தை வழங்கும். நான் எத்தனை பேரை வேண்டுமானாலும் கல்லூரிக்குள்ளே விருந்தினராக கூப்பிட்டு வரலாம். கல்லூரி அன்றைக்கி அவர்களுக்கு உணவளிக்கும். முதல்ல சொல்லிடணும், எங்கள் அப்பத்தா வர்றா, எங்கள் ஆயா வர்றா, என் காதலி வர்றா, என் காதலன் வர்றான், யாரை வேணாலும் சொல்லலாம். நீ 5 பேர் 10 பேர் எத்தனை பேர் வேணாலும் எவ்வளோ பேர் சொல்லிட போகிறான் ஒரு பையன். அதிகபட்சம் 3 பேரை சொல்லுவான், 4 பேரை சொல்லுவான். அன்னைக்கு கேம்பஸுக்குள்ளே உன்னுடைய பைக்கில் நீ எல்லா இடத்துக்கும் பயணப்படலாம். பைக்கை ஸ்டாண்டில் நிப்பாட்ட வேண்டாம். பைக்கில் ஏற்றிக்கிட்டு, ஏன்னா பெரிய கேம்பஸ், அப்போ கூட்டு வருவான், அப்போ உட்கார வச்சுக்கிட்டு தினத்துக்கு கூட்டு போகிறது. என் கல்லூரி பேராசிரியர் சொல்லுவார், முதலாம் ஆண்டு உள்ளே வரும் பொழுது அவன் புதிய மாணவன், கிராமப்புறத்துலேருந்து வந்தவன், அவன் இப்போ தான் முதல்ல பொட்டி வாங்கியிருப்பாங்க. அப்போ தான் அவனுக்கு எக்ஸ்ட்ரா 2 பேண்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த பெட்டியை அந்த பெட்டியை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அந்த குடும்பத்துக்கே முதல்ல பொட்டி வாங்கியிருக்கான் அந்த பையன்னு. ஏன்னா அவன் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. அவனை வழி இப்போ குடும்பமே வரும் செக்கானூரிலிருந்து மதுரைக்கு வந்து அவங்க அப்பதான் நிற்பா. இவன் அப்பத்தாவெல்லாம் வெளியே வெட்டிடுவான். ஏன்னா தண்டட்டி வளர்த்த கிளவியை உள்ளே கூட்டு போனால் அமெரிக்காவில் சிரிப்பாங்களேன்ட்டு அப்பாவை வெட்ட முடியாது. அந்த அப்பா வந்து வேட்டியை ஏற்ற இறக்கமாக கட்டி ஒரு அழுக்கு வேட்டியோட உள்ள வரையும் வருவார். உள்ளே வரும்போது அவன் முதல்ல அப்பாவை நிப்போப்பாம்மா. ஏன்னா அந்த அப்பாவை பார்த்துக்கூடாது, அழுக்கு அப்பாவை. இந்த கல்லூரி இது அமெரிக்கன் கல்லூரி அப்படின்னு வெளியேற்றுவான். கல்லூரியில் ஒன்றுமே காட்டிக்காது. வாங்க அவனை கூட்டு சேர்த்துக்கிட்டோம். அந்த 3ஆவது வருஷம் அந்த பையனே பண்ணுவான், எந்த அப்பத்தாவை வாசல் நிப்பாட்டினா அந்த அப்பத்தாவை ஏமா ஆர்எக்ஸ் சென்டரில் உட்கார வச்சு காலேஜுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பான், விறுன்னு. என் ப்ரொஃபஸர் சொல்லுவார், இந்த கல்லூரி வெற்றி தெரியுமாடா, எந்த அப்பத்தாவை முதல் வருஷம் வெளியே நிப்பாட்டினானோ அந்த அப்பத்தாவை பிள்ளைகளை உட்கார வச்சு ஓட்டினான் பாரு, இதுதான் அந்த கல்லூரி வெற்றியும் பாரு. அவன் எங்கள் அப்பத்தா அவள் படிக்கலை, அதனால என்ன நான் தான் படித்தேன்ல, நான் பட்டதாரி ஆகிட்டேன்ல, நான் பார்த்துக்கல குடும்பத்தங்கிற நம்பிக்கை வழங்குது பாரு, அதான்டா முக்கியம் பாரு கல்லூரிக்கு. அப்படி எல்லாரையும் வச்சு காலையில் எல்லாரையும் கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணி மத்தியானம் சாப்பிட்டு அவங்களே அனுப்பிச்சிடணும். அனுப்பிச்சிட்டா எந்த மெயின் ஹாலில் நான் உட்காந்துருந்தோமோ ஃபஸ்ட் இயரில், அந்த மெயின் ஹாலுக்கு கீழே இதே போல் ஒரு இடத்துல ஒரு ஹை டீன்னு ஒன்று நடக்கும். மாணவர்கள் எல்லோரும் இளம் வண்ணத்தில் சட்டை. உங்கள் முதல்வர் சொன்ன இடத்துக்கு வர்றேன், எங்கள் கல்லூரியில் பழக்கம் உண்டு. கடைசி நாள் அன்னைக்கு உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் கலர் சட்டை போட்டுலாம் வரக்கூடாது. உங்கள் அப்போ நீ கூட்டு வர்றது வேறு, ஆனால் ட்ரெஸ் கோடோடு இருக்கணும். நீ மத்தியானத்துக்கு மேலே என்ன ட்ரெஸ் கோட்னா, பசங்க பூரா லைட் கலர் பேஸ்டல் கலர் ஷர்ட்டு அதான் போடணும், டார்க் பேண்ட்ஸு. பொண்ணுங்க எல்லாம் டார்க் ப்ளவுஸ், லைட் கலர் சாரீ இதுதான் கட்டணும். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் சாரீ கட்டி ஆகணும் பொண்ணுங்க பூரா. பசங்க பூரா இதான் ட்ரெஸ் போடணும். இப்போ கிட்டத்தட்ட இப்படி உட்காந்து மறுபடியும் அதே 1500 பேரை நீங்கள் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு இடம் பூரா உட்காந்துருப்பான். பேராசிரியர்கள் எல்லோரும் வருவாங்க. பையனுடைய தட்டில் நின்று சாப்பிடுவாங்க. இவன் பேராசிரியர் ஊட்டுவான், கேட்க டீ கொடுப்பாங்க, கலகலவு பேசுவாங்க. எல்லாம் நடக்கும். ஒரு மணி நேரம். 1 மணி நேரம் முடிஞ்ச உடனே முதல் நாளில் எப்படி சாலமன் பாப்பை அவர்கள் அவருடைய மாணவர்களை கூட்டிக்கிட்டு, துறை மாணவர்களை கூட்டிகிட்டு மேலே இறங்கினாரோ அதை போல் இப்போ மேலே ஏறுவார் மெயின் ஹாலுக்கு. அடுத்து சாமுவல் லாரன்ஸ் எங்களை இங்கிலீஷ் பாடம் பூரா கூட்டிக்கிட்டு மேலே ஏறுவார். இப்படியே போனால் முதல் நாள் 2ஆம் வரிசையில் 15வது நாற்காலி கருப்பள்ளியப்பன் ஒட்டியிருந்தது போலவே இப்போ ஒரு மாலை நேரத்தில் அதே மெயின் ஹாலில் கருப்பள்ளியப்பன் 89 ENG 15 எழுதி ஒரு நாற்காலி அதே இடத்துல கொஞ்சம் நாற்காலி. நான் அந்த கல்லூரிக்குள்ளே எங்கே துவங்கினோ அந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க. ஒரு கடைசியில் எல்லோரும் உட்காருவோம். எல்லார் கையில் ஒரு மெழுகுவத்தி கொடுப்பாங்க.
சாரி, எல்லார் கையிலும் மெழுகுவத்தி கொடுப்பாங்க. ஹெச்ஓடி வந்து சைடில் உட்காரு, ஹெச்ஓடி சைடில் உட்காருவார். அது ஒரு சிவப்பு கலர் பில்டிங்கு. ஒரு சாயந்தரம் ஒரு 5-5:30 ஆயிரம் மணி. மேடையில் பிரின்ஸ்பாலும் இந்த ஹெச்ஓடி புறம் உட்காருவாங்க. உட்கார்ந்தோன்னா ஒரு குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கு ஏற்றுவாங்க. ஏற்றணுன்னா ஒரு ஆர்கனில் ஒரு ப்ரேயர் சாங் மாதிரி ஒரு சின்ன பாட்டு பாடுவாங்க, இறைவனுக்கு நன்றி சொல்லி முடித்தோடனே பிரின்ஸ்பால் மேடைக்கு வந்து பாட மாட்டாங்க. முதல் பிரின்ஸ்பால் மேடைக்கு வந்து நீங்கள் எல்லாம் 3 வருஷம் முன்னாடி படிக்க வந்தீங்க, இங்கே வந்து உங்களுக்கு காதல் இருந்திருக்கும், துரோகம் இருந்திருக்கும், வலி இருந்திருக்கும், இதெல்லாம் இருந்திருக்கும். இன்றைக்கி முடித்து வெளியே போக போகிறீங்க. இந்த கல்லூரியை விட்டு வெளியே போகிற நாள் தான் இந்த உலகத்தில் நீங்கள் கால் எடுத்து வைக்கிற முதல் நாள். இதுவரையும் உங்களை பார்த்துக்க பெற்றோர்கள் இருந்தாங்க, பணம் கட்ட பாடம் சொல்லி கொடுக்க நாங்கள் இருந்தோம். இன்றைக்கி ராத்திரி போய் இந்த கேம்பஸுக்கு வெளியே மிதிக்கிற காலடி இருக்குல்ல, அதுதான் உலகத்தில் எடுத்து வைக்கிற முதல் காலடி. இந்த உலகம் உன்னை ஏமாற்றும், துன்புறுத்தும், துரோகம் பண்ணும், அவமானப்படுத்தும். ஆனால் அது எல்லாவற்றையும் வென்று மீண்டும் இந்த கல்லூரிக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக நீ வர்ற நாள் தான் இந்த கல்லூரி அகமகிழ்ந்து இருக்க போகிற நாள்னு சொல்லி முடிப்பார். முடிச்சுட்டு அந்த குத்துவிளக்கில் வந்து ஒரு கேண்டில் ஏற்றுவார். அந்த மேடையில் இருந்த ஹெச்ஓடி எல்லாம் பிரின்ஸ்பால்கிட்ட வந்து ஒருத்தராக 10 வச்சு கீழே இறங்கி வருவாங்க. இறங்கி வந்து எங்கள் வரிசையில் ஒரு ஹெச்ஓடி உட்காந்துருப்பார், ஒரு டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் உட்காந்துருப்பார். அவருக்கு 10 வைப்பாங்க. இப்படி ஒருவருக்கு ஒருவர் பக்கத்தில் 10 வைக்கிறது இருக்குல்ல. நான் என் கேண்டில் எடுத்து என் பக்கத்தில் 16க்கு 10 வைப்பேன், 16, 17க்கு. அப்படி 10 வச்சு முடிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த 1000 பேர் 10 வச்சு முடியும் 10 நிமிஷம் ஆகும். எந்த வருஷம் பூரா மெழுகுவத்தியோடு வந்திருப்பாங்க. இந்த 10 வச்சு கையில் மெழுகுவத்தி வச்சிருக்கும் போது தான் தெரியும் வெளியே இருட்டிருச்சுன்னு. இது வந்து 6:45 மணிக்கு நடக்கும். சரியா 6:30 6:45 நடக்கும். 6:45 நடந்தால் அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் அந்த சிவப்பு கலரில் இருக்க ஒரு 140 வருஷத்து கட்டடம் தகன்னு பொன்னிறமாக மின்னும். அப்படியே அந்த மின்ற நேரத்தில் ஆர்கனில் கடவுளுக்கு நன்றி சொல்லி பிள்ளைகளை உங்கள்கிட்ட அனுப்புகிறோம், உன்னை நம்பி இந்த உலகத்துக்கு அனுப்புகிறோம், இந்த பிள்ளைகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு ஒரு ப்ரேயர் சாங் ஒரு 3 நிமிஷத்துக்கு பாடி முடிப்பாங்க. பாடி முடித்தா எந்த கல்லூரிக்கு வகுப்பு அட்டன் பண்ணலையோ, எந்த கல்லூரிக்கு வராமல் போனானோ, எந்த கல்லூரியில் பாடம் படிக்கலையோ, அந்த கல்லூரியை விட்டு வெளியே போக மாட்டேன் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அத்தனை பேரும் அந்த பில்டிங்கை கட்டி பிடிச்சின்னு அழுவான். அந்த அழுகை மிச்சம் தான் இன்னைக்கு எனக்கு வந்தது. அப்போ வெளியே வந்து ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி மெயின் ஹால்லேருந்து கீழே இறக்கி கொண்டு வந்து மெயின் கேட்டில் வெளியே லிட்டரலாக வெளியே தள்ளுவாங்க எங்கள் கல்லூரியை விட்டு. எங்கள் கல்லூரி ஒரே ஒரு நாள் பூட்டப்படும் மெயின் கேட்டு. என்னைக்குன்னா அந்த 3ஆம் ஆண்டு மாணவர்கள் என்னைக்கு வெளியேறி போகிறாங்களோ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மொத்த கல்லூரி பிரின்ஸ்பால் வெளியே போயிடுவார், வார்டன் போயிடுவார், ஹாஸ்டல் பூட்டிடுவாங்க, மெஸ் அடுப்பு அணைஞ்சிரும், எதுவுமே இருக்க. அமெரிக்கன் கல்லூரி முழுக்க இருளில் மூழ்கி இருப்பது என்னென்னா, நான் ஒரு மெழுகுவத்தி ஊதி அணைச்சேன்ல, அந்த மெழுகுவத்தியோடு அந்த கல்லூரி அணைஞ்சு அன்னைக்கு ராத்திரி யாருமே இருக்க மாட்டாங்க அந்த கல்லூரிக்குள்ளே. அடுத்த நாள் கல்லூரிக்கு மீண்டும் மற்றும் ஒரு நாள், எனக்கு மற்றும் ஒரு உலகம். நான் அந்த வழியாக போகும் பொழுதெல்லாம் என்ன நினச்சிக்குவேன்னா, நான் என் வாழ்க்கையில் எப்படியாவது ஆளாகி இந்த கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக நான் போயிடணும். சிறப்பு விருந்தினா போகிற அன்னைக்கு தான், ஏன்னா அதுதான் சொல்லித்தான் என்னை கல்லூரி அனுப்பிச்சிச்சு வெளியே. நான் அவனை பாடம் சொல்லி கொடுத்தது முக்கியம் இல்லை, நீ போய் எல்லாவற்றிலும் வென்று என் கல்லூரிக்கு நம் கல்லூரியுடைய மேடைக்கு வந்துடணும். நீ வந்தால் தான் நீ ரொம்ப சிறப்புன்னு சொல்லி அனுப்பிச்சிச்சு. ஒவ்வொரு முறையும் என் கல்லூரியை ஊருக்கு போய் கிடக்கும் போதெல்லாம் நினச்சிக்குவேனா, நான் மீண்டும் அங்கே மேடைக்கு போயிடணும். என் கல்லூரியில் இன்று வரை பழக்கம், எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, யாரை வந்து சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டாலும் சரி, அவருக்கு பக்கத்தில் ஒரு முன்னாள் மாணவரும் சிறப்பு விருந்தினராக இருப்பார். முன்னாள் மாணவரை சிறப்பு விருந்தினராக வைக்காமல் ஒரு கல்லூரியில் என் விழாவே நடந்ததே கிடையாது. அதுக்கு இன்னொரு காரணம், 150 வருஷம் கல்லூரி வச்சுக்கலாம். 150 வருஷத்தில் வருஷத்துக்கு 10 பேர் வச்சா கூட 1500 சீஃப் கெஸ்ட் கிடச்சிரும். அது எல்லா கல்லூரிக்கும் பாசிபிள் இல்லை. அதை போல் எனக்கு இன்றைக்கும் 20 வருஷம் கழிச்சு அந்த நாளை பற்றி பேசுனா, அந்த நாளுக்கு நான் போய் நிற்பதற்கான காரணம் அந்த கல்லூரியின் மொத்த நினைவுகள் எனக்கு நிலாடுது. என் பேராசிரியர் ஞாபகப்படுறாங்க, என்னுடைய அபத்தங்களை, என்னுடைய குற்றங்களை, என்னுடைய அறியாமையை எல்லாவற்றையும் பொறுத்து நாளாகணும்னு நினச்ச பேராசிரியர்கள் இருக்காங்கல்ல, அவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு நினச்ச பேராசிரியர்கள். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அந்த கல்லூரி பெருமைப்படும் ஒரு ஆளாக நான் இருப்பதற்கில்ல. அதை போல நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் நினச்சிக்கங்க, 3ஆம் ஆண்டு முடிப்பது முக்கியம் இல்லை, பணம் சம்பாதிக்க முக்கியம் இல்லை, இந்த கல்லூரி உங்கள்கிட்ட பூரா தேதி கேட்டு தயவு செஞ்சு நம்ம கல்லூரிக்கு ஒரு தடவை வந்து பேசியிருங்கன்னு உங்களை மிகச்சிறந்த முன்னாள் மாணவராக இந்த கல்லூரியை நினைக்கணும். அது எனக்கு சாத்தியம்னா உங்களுக்கும் சாத்தியம்தான். சாத்தியப்படுத்த நம்புகிறேன். விடைபெறேன். நன்றி. மண்ணோட்டியேந்த மரத்தனையர் கண்ணோட்டியடந்து கண்ணோடா தவர் முயுவ விளக்க உரை. கண்ணோட்டத்திற்கு உரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர், கண் இருந்தும் காணாத மரத்தினை போன்றவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கண் பெற்றிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரம் போன்றவரே.
கலைஞர் விளக்க உரை. ஒருவர்க்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார். மண்ணோட்டியேந்த மரத்தனையர் கண்ணோட்டியடந்து கண்ணோடா தவர் முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்திற்கு உரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இருந்தும் காணாத மரத்தினைப் போன்றவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கண் பெற்றிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரம் போன்றவரே. கலைஞர் விளக்க உரை. ஒருவர்க்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார். மண்ணோட்டியேந்த மரத்தனையர் கண்ணோட்டியடந்து கண்ணோடா தவர் முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்திற்கு உரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இருந்தும் காணாத மரத்தினைப் போன்றவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கண் பெற்றிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரம் போன்றவரே. கலைஞர் விளக்க உரை. ஒருவர்க்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார். மண்ணோட்டியேந்த மரத்தனையர் கண்ணோட்டியடந்து கண்ணோடா தவர் முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்திற்கு உரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இருந்தும் காணாத மரத்தினைப் போன்றவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கண் பெற்றிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரம் போன்றவரே. கலைஞர் விளக்க உரை. ஒருவர்க்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார். மண்ணோட்டியேந்த மரத்தனையர் கண்ணோட்டியடந்து கண்ணோடா தவர் முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்திற்கு உரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இருந்தும் காணாத மரத்தினைப் போன்றவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கண் பெற்றிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரம் போன்றவரே. கலைஞர் விளக்க உரை. ஒருவர்க்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார். மண்ணோட்டியேந்த மரத்தனையர் கண்ணோட்டியடந்து கண்ணோடா தவர் முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்திற்கு உரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இருந்தும் காணாத மரத்தினைப் போன்றவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கண் பெற்றிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரம் போன்றவரே. கலைஞர் விளக்க உரை. ஒருவர்க்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார். மண்ணோட்டியேந்த மரத்தனையர் கண்ணோட்டியடந்து கண்ணோடா தவர் முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்திற்கு உரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இருந்தும் காணாத மரத்தினைப் போன்றவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கண் பெற்றிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரம் போன்றவரே. கலைஞர் விளக்க உரை. ஒருவர்க்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார். மண்ணோட்டியேந்த மரத்தனையர் கண்ணோட்டியடந்து கண்ணோடா தவர் முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்திற்கு உரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இருந்தும் காணாத மரத்தினைப் போன்றவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கண் பெற்றிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரம் போன்றவரே. கலைஞர் விளக்க உரை. ஒருவர்க்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார். மண்ணோட்டியேந்த மரத்தனையர் கண்ணோட்டியடந்து கண்ணோடா தவர் முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்திற்கு உரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இருந்தும் காணாத மரத்தினைப் போன்றவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கண் பெற்றிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரம் போன்றவரே. கலைஞர் விளக்க உரை. ஒருவர்க்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார். மண்ணோட்டியேந்த மரத்தனையர் கண்ணோட்டியடந்து கண்ணோடா தவர் முயூவ விளக்க உரை. கண்ணோட்டத்திற்கு உரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இருந்தும் காணாத மரத்தினைப் போன்றவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கண் பெற்றிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரம் போன்றவரே. கலைஞர் விளக்க உரை.
ஒருவர்க்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார்.